ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு டிகே கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்வீட் போண்டா, டீ கடையில கிடைக்கிற மாதிரியான இனிப்பு போண்டா எப்படி செய்யறதுனாங்க பார்க்க போறோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு 5 மினிட்ஸ்ல மேக் பண்ணிடலாம். இதுக்கு வந்து வெங்காயம், தக்காளி இந்த மாதிரி அறிய எந்த வேலையுமே கிடையாது. மாவை மட்டும் மிக்ஸ் பண்ணி அப்படியே நேரா போட்டுடலாம். அந்த அளவுக்கு ஒரு ஈஸியான ரெசிபி. அதுதான் இன்னைக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 1/2 கப்பு சுகர், 2 ஏலக்காய் போட்டு நல்லா மிக்சியில இந்த மாதிரி பவுடர் பண்ணிருக்காங்க. 1/2 கப்பு சுகருக்கு எனக்கு 3/4 கப்பு சுகர் பவுடர் கிடைச்சிருக்கு. சுகர் பவுடர் தான் அளவு எடுத்துக்கணும். மைதா மாவு நான் நெக்ஸ்ட் சேர்க்க போறேன். மைதா மாவு வந்து நான் 1/4 கப்பு சேர்ப்பேன். மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்க்கலாம். மைதா மாவு நான் எவ்வளவு எடுத்திருக்கணும் அதுக்கு சரிபாதியா சுகர் பவுடர் எடுத்திருக்கேங்க. ஒரு பிஞ்சு வந்து பேக்கிங் சோடா, சமையலுக்கு யூஸ் பண்ற சோடா. 1 கப்பு நான் எந்த கப்பால் அளந்தனோ அதே கப்பாலேயே வந்து இட்லி மாவுங்க எடுத்திருக்கேன். இந்த இட்லி மாவு கூட சேர்த்து இந்த 3 மாவையுமே வந்து நம்ம நல்லா கலந்து விட போறோம். தண்ணி வந்து ஃபர்ஸ்ட் சேர்க்க கூடாது. இட்லி மாவுல இருக்க ஈரப்பதத்துக்கே நம்ம நல்லா இந்த மாவை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறணுங்க. இதுல வந்து சுகர் இருக்கிறதால அது நல்லா இலக்கி வரும். அதனால ஃபர்ஸ்ட் தண்ணி சேர்க்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா சேருங்க. ஒரு 4-5 ஸ்பூன் தான் தண்ணி டோட்டலாவே தேவைப்படும். அதிகமா ஆயிடுச்சுன்னா நமக்கு கண்டிப்பா வந்து அந்த இனிப்பு போண்டா நல்லா கிடைக்காதுங்க. ஒருவேளை தண்ணி அதிகமாயிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நீங்க வந்து மைதா மாவு ஆட் பண்ணியிருந்தா மைதா மாவு இன்னும் கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கோதுமை மாவுலயுமே நல்லா தாங்க வரும். ஆனா கடைகள்ல கிடைக்கிற மாதிரி வேணும்னா நம்ம மைதா மாவு எடுத்துக்கிட்டாதாங்க கிடைக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு போண்டா பதத்துக்கு நம்ம இதை பிசைஞ்சுக்க போறோங்க. நம்ம அப்படியே கையால அள்ளி இப்படி போடும்போது கையில இருந்து அப்படியே நழுவி விழணுங்க. உருண்டையா விழுற மாதிரி அந்த பதம் நமக்கு கிடைக்கணுங்க. நீங்க பாருங்க, இந்த மாதிரி போடுறதுக்கு நமக்கு வரணும். அந்த அளவுக்கு வந்து நம்ம இந்த மாவை பிசைஞ்சுக்கணுங்க. இதுக்கு எந்த வேலையுமே இல்லைங்க. 3 மாவு, அந்த மாவு பிளஸ் வந்து சர்க்கரையை சேர்த்து பிசைகிற வேலை மட்டும்தான். நேராவே வந்து நம்ம எண்ணெயில போட்டுடலாங்க. எண்ணெய் காஞ்சிச்சான்னு பார்க்க சும்மா கொஞ்சோண்டு போட்டு பார்த்துக்கலாம். இப்ப பாருங்க, எண்ணெய் எனக்கு நல்லா காஞ்சிருச்சு. இப்ப வந்து நம்ம போண்டா வந்து போட போறேங்க. கையை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி தண்ணியில கையை நல்லா நனைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மாவை எடுத்து போண்டா போட்டுக்கலாம். நம்ம அப்படியே வந்து கையில வந்து எடுத்தோம்னா இந்த சர்க்கரை எல்லாம் வந்து இருக்கிறதால நம்ம கையில ஒட்டிக்கிட்டு இது சரியா விழாது. அதனால நீங்க தண்ணியில கையை நனைச்சிட்டு போடும்போது உங்களுக்கு நல்லா வந்து போட முடியும். ஒரு பக்கம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம். அதே போல இந்த இனிப்பு போண்டாவை வேக வைக்கும் போது வந்து மீடியம் ஃப்ளேம்ல தாங்க வேக வைக்கணும். ஹை ஃப்ளேமும் வந்து கூடாது, லோ ஃப்ளேமும் வேண்டாங்க. லோ ஃப்ளேமா இருந்துச்சுன்னா எண்ணெய் நிறைய குடிக்கும். ஹை ஃப்ளேமா இருந்துச்சுன்னா உள்ள வேகாது, மேல மட்டும் நமக்கு சீக்கிரமா அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருங்க. நம்ம கிட்ட இருக்க மாவை எல்லாத்தையுமே இதே மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க. ஸ்வீட் ஐட்டத்திலே வந்து ரொம்ப சிம்பிள் அப்படின்னு பார்த்தோன்னா அது இந்த ரெசிபி தாங்க. எந்த வேலையுமே இல்லைங்க. மாவை எடுத்து சர்க்கரையை எடுத்து நம்ம கலந்து அப்படியே போடுற வேலை தாங்க. இதே நார்மல் போண்டானா கூட கொஞ்சம் வெங்காயம், தக்காளி அந்த மாதிரிலாம் அறிகிற வேலை இருக்கும். ஆனா இதுக்கு அந்த மாதிரி எந்த வேலையுமே இல்லை. ரொம்ப சிம்பிளா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கோ வீட்டுல இருக்கவங்களுக்கோ கொடுத்தோம்னா ரொம்ப சூப்பரா சாப்பிடுவாங்கங்க. கடைகள்ல கிடைக்கிற மாதிரி நம்ம வீட்லயே சிம்பிளாவே ரெடி பண்ணிட முடியும். அவ்வளவுதாங்க. இதே மாதிரி நீங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.